First, I want to call Nitya ji. So, hi Nitya ji. அவங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். She has done a tremendous job in Kaniyam. அவங்க நிறைய பிக் டேட்டா tutorials and then machine learning and then she write a book about it and she is featured in like Vigadan also அவங்க feature பண்ணியிருக்காங்க. So, I want to have Nitya ji as a first speaker. Hi ji. ஹலோங்க, எப்படி இருக்கீங்க? தேங்க்ஸ், நான் நல்லா இருக்கேன் ஜி. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் ஜி. நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கரை கன்ஃபார்ம் பண்ணீங்க. ஸோ தேங்க்ஸ் அ லாட். ஓகே, யா. நான் அதான் எனக்கு வந்து 15 வருஷமா ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இது 16வது வருஷம். ஃபர்ஸ்ட் நான் முடிச்சது பிசிஏ, அதுக்கப்புறமா சேர்ந்தது டெஸ்டிங் துறை. அதுக்கப்புறமா டெவலப்மெண்ட் வரணும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா எஃபர்ட் போட்டு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா டெவலப்மெண்ட் வந்தேன். கணியம்ல வந்து நான் நிறைய ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன். அதெல்லாமே பாத்தீங்கன்னா கணியம் வந்து முக்காவாசி என்னோட லேர்னிங் பிளாட்ஃபார்மா தான் இருந்தது. நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஆர்எஸ் அகர்வால்லாம் புக்லாம் படிச்சுட்டு டெஸ்டிங்ல இன்ஃபோசிஸ்ல வேலைக்கு சேர்ந்தாலுமே அந்த டெக்னாலஜிங்கிறது ஒரு பயமாவே இருக்கும் எனக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா டெக்னாலஜி கத்துக்கணும் அப்படின்ட்டு முதல்ல 4 வருஷம் விட்டுட்டு 5வது வருஷத்துல இருந்து தான் வந்து அந்த ஓப்பன் சோர்ஸ் பத்தி தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா நான் லினக்ஸ் கத்துக்க ஆரம்பிச்சேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நான் டெய்லி எஃபர்ட் போட்டே வருவேன். நான் வந்து ஒரு கண்டினியூஸ் லேர்னர்னு சொல்லலாம். ஏன்னா 20 வருஷமா படிச்சு கஷ்டப்பட்டு வேலைக்கு வந்துட்டோம். அந்த வேலையை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. நமக்கு திறமை இல்லைன்னு சொல்லி ஒருத்தர் என்ன வேலையை விட்டு அமைச்சிடக்கூடாது. அந்த பயம் எனக்கு நிறைய இருந்துச்சு. ஸோ டெய்லியுமே எஃபர்ட் போடுன்னு சொல்ல முடியாது. பட் கண்டினியூஸா எஃபர்ட் போடுவேன். ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிச்சது லினக்ஸ். அதுக்கு ஒரு 6 மாசம். படிக்கிறதுனா ஃபர்ஸ்ட் படிச்சுப்பேன். அதுக்கப்புறம் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஒரு மாசத்துல மறுபடியும் மறந்துடும். மறுபடியும் அந்த புக்கு அதே லினக்ஸ் கமாண்ட்ஸே புதுசா படிக்கிற மாதிரி படிச்சுட்டு மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறமா அதை ஒரு புக்கா எழுத ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அதை பத்தி கொடுக்க ஆரம்பிச்சு செஷன்ஸ் எல்லாம் மத்த இடத்துல போய் மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சு இவ்வளவு விஷயம் பண்ணாதான் லினக்ஸ் வந்து நான் படிச்சுட்டேன் அப்படின்ற ஒரு கான்பிடென்ட் எனக்கு வந்துச்சு. அதுக்கு ஒரு 6 மாசம் ஆகும். 6 மாசம்னா டெய்லியும் ஒண்ணு பண்ண மாட்டேன். ஒரு மாசம் பிரேக் எடுத்தேன். அந்த பீரியட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா ஒரு 10 நாள் அப்படியே பிரேக் ஆயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா ஒரு மாசம் சோகமா இருக்கிறது, அந்த மாதிரி எல்லாமே முடிச்சு ஒரு டெக்னாலஜினா ஒரு 6 மாசத்துக்கு ஆயிடும். லினக்ஸ் முடிச்சு MySQL படிக்க ஆரம்பிச்சேன். MySQLக்கு ஒரு 6 மாசம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிக் டேட்டா ஹடூப் பத்தி படிக்க ஆரம்பிச்சேன். எல்லாமே வந்து நான் வேலை பாக்குறது டெஸ்டிங் தான். 10 வருஷத்துக்கு டெஸ்டிங்னா ஹடூப், ஸ்பார்க், டாக்கர்னா என்ன, ஜென்கின்ஸ்னா என்ன, மாங்கோடிபி, NoSQL இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிச்சதுதான். இதுக்கு எல்லாமே சேர்த்தே எனக்கு அந்த ஒரு 10 வருஷம் இழுத்துருச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு எதுவுமே நான் காசு கட்டி போல. அதுக்கப்புறமா தான் டெவலப்மெண்ட் குள்ளேயே போறேன். டிசிஎஸ்ல பிளேஸ் ஆனேன். அப்ப டெவலப்மெண்ட் ஃபர்ஸ்ட் முன்னாடி எல்லாமே டெஸ்டிங்ல இருந்தேன் 10 வருஷமா. அதுக்கப்புறம் டிசிஎஸ்ல டெவலப்மெண்ட்டுக்கு போயிட்டு அங்கதான் வந்துட்டு நான் பிக் டேட்டால தான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பிக் டேட்டா என்விரான்மெண்ட், அப்புறம் டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு துறையில போட்டாங்க. அங்க வந்து மெஷின் லேர்னிங் அப்பதான் முத கத்துக்க ஆரம்பிச்சேன். ஸோ நான் வந்து எதுல ஒர்க் பண்றேனோ அதுல நல்லா ஸ்ட்ராங் ஆயிடணும்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், அதே ஃபார்முலா தான். ஒரு 6 மாசம் எஃபர்ட். முறை எல்லா கான்செப்டையும் படிக்கணும். அதுக்கப்புறம் அதை ஒவ்வொன்றையுமே வந்து செஞ்சு பார்க்கணும் நம்ம கம்ப்யூட்டர்ல. ஃபர்ஸ்ட் எல்லாம் கம்ப்யூட்டர் இருக்காது. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் வாங்கினதுக்கு அப்புறம் எல்லாமே ஓப்பன் சோர்ஸா இருக்கும்போது எனக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. அது தேவையான சாஃப்ட்வேரை நிறுவிட்டு அதுல நான் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பாக்குறது. அதுக்கப்புறம் மறுபடியும் அதை ஒரு புக்கா எழுதணும். அதுக்கப்புறமா இன்னொரு ஆட் ஆன் ஃபீச்சர்ஸ் இருந்துச்சு. யூடியூப்ல வீடியோவா போட ஆரம்பிச்சேன். ஸோ அப்ப நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுவேன் அந்த கான்செப்ட்ல. மிஷின் லேர்னிங்னா பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு 10 அல்காரிதம் படிச்சிருப்பேன் நான். அதை வச்சு அந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ் டேட்டா வச்சு ட்ரைனிங் தரது, ப்ரெடிக்ஷன், ஃபியூச்சர் டேட்டா ப்ரெடிக்ட் பண்றது, அதை போயிட்டு இன்னொரு சர்வர்ல ஹோஸ்ட் பண்றது. ஃபர்ஸ்ட் இந்த டெஸ்டிங்ல இருந்து டெவலப்மெண்ட் போன உடனே எல்லா டேர்ம்ஸும் புதுசா இருக்கும். டாக்கர்னுவாங்க, டெப்ளாய்மெண்ட்னுவாங்க, ப்ரொடக்ஷன்ல வந்து என்விரான்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். டாக்கருங்கிறது ஒரு சின்ன கூண்டுக்குள்ள போயிட்டு உங்க சாஃப்ட்வேரை ஓட்டும். அது எல்லாமே நான் செஞ்சு பார்த்துட்டு வீட்டுல இருக்க மெஷின்ல சின்னதா செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் மெஷின்ல போய் செஞ்சு பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ அப்பதான் அந்த மெஷின் லேர்னிங் கத்துக்க ஆரம்பிச்சு அதை பத்தி புக் எழுத ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா டீப் லேர்னிங், நியூரல் நெட்வொர்க்ஸ், டென்சார் ஃப்ளோ இது எல்லாமே என்னோட சிஸ்டம்ல சின்னதா செஞ்சு பார்க்கறது தான். இதுக்கு எல்லாமே சேர்ந்து அந்த கெரியர் ஜெர்னி இது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு எழுதி ஒரு கணியம்ல ஒரு பிளாகா வெளியிடும் போது மத்தவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்களும் ஒரு சில டைம் டவுட்ஸ் கேட்பாங்க. அப்ப என்னோட இதை பொறுத்து நான் அப்படியே ரிப்ளை பண்ணுவேன். அப்ப அந்த டச்ல இருந்தேன்னா டக்குனு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நான் முன்னாடி போட்ட பிளாகுக்கெல்லாம் இப்ப கமெண்ட்ஸ் வந்து டவுட்ஸ் வந்துட்டு இருக்கும். அதுக்கெல்லாம் அப்படியே நான் சும்மா அப்படியே விட்டுறது. அதான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் என்னால கொடுக்க முடியும். எல்லாருமே வந்து இப்ப நீ பிக் டேட்டாக்கு இந்த வீடியோ எல்லாம் போடுற, உனக்கு அவ்வளவு தெரியுமா அப்படின்வாங்க. உன்னை விடவே எனக்கு நிறைய தெரியும். ஆனா நான் வீடியோ போட மாட்டேன். நீ எப்படி வீடியோ போடுற, உனக்கு எப்படி அந்த கான்பிடென்ட் வந்தது அப்படின்னா, எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சதை சும்மா ஒரு வீடியோவா போட்டீங்கனாலே ஓகேதான். மத்தவங்க எல்லாம் என்ன கேட்டுவாங்களோ, உன்னை அவ்வளவு பெரிய புலியான்னு நினைச்சிருவாங்களோ அப்படின்லாம் நினைக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சதை நான் வீடியோவா போடுறேன். அது எனக்கு உண்மையிலேயே நல்லா உதவுச்சு. என் கெரியரை வந்து விடாம கொண்டு போறதுக்கு உதவுச்சு. சோ ஒரு 20 வருஷம் வேலைக்கு போகணும் படிச்சுட்டு நடுவுல எதுக்காகவும் அந்த கெரியரை விட்டுறக்கூடாது. இப்ப எனக்கு குழந்தை பிறக்கும். அந்த டைம்லயும் வந்து ஒரு 6 மாசம் பிரேக் எடுப்பேன். அப்ப எந்த வீடியோவும் கிடையாது. மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா ஆபீஸ்லயும் ஸ்லோ ப்ராக்ரஸா தான் இருக்கும்.
ஸ்லோ ப்ராக்ரஸ்னா இப்ப நான் முக்காவாசி அந்த மெட்டர்னிட்டிக்கு அப்புறம் வரும்போது தான் வேலையை விட்டுலாமான்னு நிறைய தோணிட்டே இருக்கும். ஏன்னா நான் கேட்டி கொடுத்து சின்ன பசங்க எல்லாமே அந்த 6 மாச கேப்ல பெரிய தாதாவாயிடுவாங்க. அப்புறம் அவங்க வந்து எனக்கு வேலை குடுக்குற மாரி ஆயிடும். அவங்க வந்து எனக்கு டெய்லி இந்த டாஸ்க்க முடிச்சுட்டு போயிருங்க நித்யா. ஏன்னா நான் 5 மணி ஆனா வீட்டுக்கு போணும். என் குழந்தைய டே கேர்ல இருந்து கூப்பிடணும். இந்த டாஸ்க்க முடிச்சுட்டு போயிருங்க. ஐயோ! நீங்க தான் சொல்லிக் குடுத்தீங்க. இப்ப உங்களுக்கே இது மறந்துருச்சா? அந்த மாரி சின்ன சின்ன இன்சல்ட்டிங்லாம் நடக்கும். அதெல்லாம் தாண்டணும் நம்ம மெட்டர்னிட்டி லீவ் முடிஞ்சு வரும்போது. இப்ப வீட்டுக்கு போனீங்கனாலும் வீட்லயும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்காது. போயிட்டு வேலைக்கு போயிட்டு வரா, கையில துருண்டு குழந்தைய வந்து விட்டு போறா, டே கேர் லேட் ஆனா ஃபைன் போடுறது. சோ எல்லா சைடும் ஸ்ட்ரெஸ் ஆகும். நீங்க வந்து எல்லாத்துலயும் ஹீரோயினா இருக்கணும்னு நெனைப்பீங்க. ஆனா எல்லாத்துலயுமே நீங்க வந்து டவுனா தான் ஆவீங்க. திட்டு வாங்குவீங்க. வீட்ல ஒரு நல்ல அம்மாங்கிற பேர் உங்களுக்கு கிடைக்காது. ஹஸ்பண்ட் வந்தாருன்னா வீட்ல சாப்பாடு ரெடியா இருக்காது. இல்ல அவரையும் சேர்த்து சமைக்க சொல்லும்போது 2 பேரும் கடைக்கு போய் சாப்பிட்டுறலாம் அப்படின்னு தோணும். அங்கேயும் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி மாரி இருக்கும்னு தோணாது. ஆஃபீஸ்ல சரி இவ்வளவுத்தையும் பண்றான்றது எதுக்காக? ஆஃபீஸ் வேலைய விடக்கூடாதுன்ட்டாங்க. ஆனா அங்க நல்ல பேரான்னு பார்த்தா அங்கேயும் அப்படி இருக்காது. நம்மளோட சின்ன பசங்க எல்லாம் பெருசா டக்கு டக்குன்னு ப்ரமோஷன் அடுத்ததுன்னு போவாங்க. நம்ம அதே மாரி இருப்போம். சோ இந்த அளவு ஸ்ட்ரெஸ் தான் வந்து வுமன் வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து சரி ஏதாச்சும் ஒரு ஃபீல்ட்ல நம்ம உறுதியா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு குழந்தைக்காக விட்டுறலாம் அப்படின்னு விடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அந்த ஸ்டேஜ்லயுமே எனக்கு அதெல்லாம் விட மாட்டேன். ஏன்னா அந்த இதெல்லாம் ரொம்ப சின்ன மனசுலாம் எனக்கு கிடையாது. சரி நீ என்ன வேணா திட்டு. எனக்கு தேவை வேலை. எனக்கு தேவை கெரியர நான் விடக்கூடாது. இப்ப நான் ஸ்லோவா இருக்கலாம். இன்னொரு 5 வருஷம் என் பசங்கலாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் மறுபடியும் எப்ப வேணா என் கெரியர நான் ஸ்பீட் அப் பண்ணிப்பேன் நானு. சோ அந்த ஒரு ஆங்கிள்ல வந்து நான் இப்படியே போயிட்டே இருக்கேன். இதுல வுமன் அண்ட் ஃபேஸ் பண்ண இத பத்திலாம் இஷ்யூஸ் பத்திலாம் பேசலாம் அப்டின்னாங்க. சோ ரொம்ப ஈகர் ஆயிட்டேன். வுமன்னாலே அதுதான். எல்லா சைடும் நம்ம வந்து சூப்பரா ப்ளே பண்ண நெனச்சு எந்த சைடும் பெர்ஃபார்ம் பண்ண முடியாதால ஏதோ ஒண்ணு அப்டியே விட்டுர்றோம் நம்ப. மென்னுக்கு அந்த மாரி கிடையாது. சோ மென்னுக்கு வந்து கரியர்ல புதுசா பண்ணிட்டாங்கன்னா, அது அவ்வளதான். அவங்களோட அச்சீவ்மென்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா அவ்வளதான். வுமனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க கிச்சன்ல. அந்த மாரி தான். நம்ம அந்த ஹெல்பிங் கிடையாது. எல்லா சைடுமே நம்ம தான் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணணும். ஆ சோ அவ்வளதானா? ஆறுமுகம். சூப்பர் ஜி. டைம் இருக்கா? பேசலாமா? இல்ல உங்களுக்கு ஸ்டில் யூ ஹேவ் டைம். அ கண்டிப்பா. ஒண்ணே ஒண்ணு ஜி, நான் உங்ககிட்ட என்ன கேட்கணும்னு நெனைக்கிறேன்னா, நீங்க யூசுவலா என்ன நான் ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருக்கேன்ல ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸா நான் பார்க்குறது, எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, "ஜி எனக்கு யூசுவலா ஹஸ்பண்ட் தான் என்ட்ட பேசுவாங்க. ஜி என் ஒய்ஃப்க்கு வந்துட்டு இந்த மாரி ஐடில வரணும்னு பார்க்குறாங்க. ஏதாவது பிரச்சனையே இல்லாத வேலையா குடுங்க" அப்படிம்பாங்க. ஸோ டெஸ்டிங் அந்த மாரி ஏதாவது போட்டுறலாமாம்பாங்க. நீங்க எப்படி டெஸ்டிங்ல இருந்து மெஷின் லேர்னிங் வந்துட்டீங்க? ஹடூப் எப்படி வந்தீங்க? லைக் எந்த வாட் இஸ் யுவர் இன்டென்ஷன்? இன்ஸ்பிரேஷன் இந்த சச் வே. எனக்கு பாத்தீங்கன்னா, டெஸ்டிங்க விட டெவலப்மெண்ட் தான் பிரச்சனை இல்லாத வேலையா இருக்கு. ஏன்னா, நான் டெஸ்டிங்ல இருந்த வரைக்கும், என்ன ப்ரூவ் பண்றதுக்கு நெறைய பண்ண வேண்டியதா இருக்கு. ஒரு பெரிய டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி டாக்குமெண்ட் அடிக்க சொல்லுவாங்க. ஏன்னா, நான் பண்ற வேலைய யார் வேணா பண்ணலாம். எல்லாருக்கும் அந்த அப்ளிகேஷன் தெரிஞ்சுச்சுன்னா, அத டெஸ்ட் பண்றது வந்து ஈஸி தான். மேனுவல் டெஸ்டிங்கிறதுக்கு நான் பயங்கரமா எஃபோர்ட் போட்டேன். அடிக்கடி என்ன ப்ராஜெக்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா, சின்ன பையன் கூட பண்ணிடுவான். எனக்கு அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு ஹோல்டே இல்லாத மாதிரி இருக்கும். நித்யாக்கு தான் இந்த காம்போனன்ட் பத்தி தெரியும் அப்படிங்கிறது டெவலப்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான். டெவலப்மெண்ட்ல நான் சின்னதா ஒரு 3 காம்போனன்ட் தான் டெவலப் பண்ணியிருப்பேன். அந்த 3 காம்போனன்ட்ல எந்த பிரச்சனை வந்தாலும் நித்யாவ கூப்பிடணுங்கிறதுக்காக என்ன 5 வருஷமா ஒரே ப்ராஜெக்ட்ல வச்சிருக்கிறது. ம். அது வந்து எனக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். இவ்வளவுதான் டெவலப்மெண்ட். சோ இதெல்லாம் நான் பண்ணது. இந்த ஏரியால எனக்கு தெரியும். இப்ப வந்து வாரத்துக்கே பாத்தீங்கன்னா, ஒரு 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 ரொம்ப கோரா வந்து ஒரு 5 மணி நேரம் வேலை பாக்குற மாரி தான் இருக்கும். மித்த நேரம்லாம் சும்மா என்னோட காம்போனன்ட் எனக்கு தெரியும். எரர் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிருவேன். ஆனா டெஸ்டிங்னா, நீங்க அங்க பாலிடிக்ஸ் பண்ணி ஆகணும். மேனேஜருக்கு ஜிங்க்ஸா அடிச்சாகணும். நான் சும்மா கொலோக்கியலா சொல்றேன். கண்டிப்பா. டெஸ்டிங்னாலே உங்களுக்கு அது எப்படியோ பண்ணி நீங்க அந்த ஹோல்ட நீங்க வச்சுப்பீங்க. அது என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. நைட் 9 மணி வரைக்கும் உட்கார்ந்திருப்பாங்க. ஒண்ணுமே இல்ல. 8:30 மணிக்கு ஆளுக்கு 9 வரைக்கும் உட்கார்ந்திருப்பாங்க. காலையில 8 மணிக்கு உட்கார்ந்திருப்பாங்க. ஏன் 12 மணி நேரத்துக்கு மேல ஒருத்தன் உட்கார்ந்திருக்கான் ஆபீஸ்ல. ஏதோ ஒண்ணு பண்ணி அவங்க அந்த ஹோல்ட் அப்படியே வச்சுப்பாங்க. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் ஸ்ட்ரெஸ் இல்லாத ஜாப்னா அது டெவலப்மெண்ட் தான். நீங்க டெவலப்மெண்ட். கத்துக்கிறதுக்கு மட்டும் தான் எஃபோர்ட் போடுவீங்க. ஒரு ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கு மட்டும் தான் எஃபோர்ட் போடுவீங்க. அதுவும் லாங்குவேஜ் கத்துக்கிறது தான் கஷ்டம். மொத கத்துக்கிட்டது வந்து பைத்தான் கத்துக்கிட்டேன் நானு. ஏன்னா ஜாவா சின்ன வயசுல இந்த ஸ்டுடியோ, ஸ்டுடியோ.கெச், கோனியோ.ஹெச், சி++, அதெல்லாம் காலேஜ்ல படிச்சது. ஆஃபீஸ்க்கு வந்துட்டு நான் கத்துக்கிட்டது பைத்தான். பைத்தானுக்கு அப்புறம் எல்லாமே வந்து ஒரே மாரி தான் தெரிஞ்சது. ஷெல் ஸ்கிரிப்டிங்னா அதே பைத்தானோட சின்டாக்ஸே தான். நான் 5 டேட்டா டைப் 3 லூப், கண்டிஷன்ஸ். இதே வேற ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் ஷெல் ஸ்கிரிப்டிங்ல. சோ அதே மாதிரி பைத்தான், டாக்கர் ஜென்கின்ஸ்லாம் பாத்தீங்கன்னா 4 கமாண்டுங்க. டாக்கர் வெறும் 4 கமாண்ட். அத கத்துக்கிட்டீங்கன்னா டாக்கர் ஓட்டிடலாம். ஜென்கின்ஸ் 4 கமாண்ட். GitHubல இருந்து இறக்குறோம், உள்ள போறோம், ரன் பண்றோம் அவ்வளவுதான். எல்லாமே 4 கமாண்ட் தான். ஆனா அது என்னமோ டெவலப்மெண்ட்னா ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிற மாரி அங்க போயிட்டா ஸ்ட்ரெஸ் ஆயிடும். நான் வேணா டெஸ்டிங் போயிட்டுமா? நான் வேணா இதுக்கு போயிட்டுமா? மத்ததெல்லாம் தான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ். டெவலப்மெண்ட் வந்து உண்மையிலே நீங்க கத்துக்கிறதுக்கு போடுற எஃபோர்ட் தான். கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி நேரம் கிடைக்குது? இப்ப வந்து எல்லாருமே என்கிட்ட கேட்கறது அதுதான். நீங்க எப்படி படிச்சுட்டே இருப்பீங்க? நீங்க லைஃப்ல எதுவுமே பண்ண மாட்டீங்களா? ஜாலியா சினிமா பார்க்க மாட்டீங்களா? வெளிய மாட்டீங்களா? படிச்சுட்டே வந்து உங்களுக்கு எல்லா டைமும் வேஸ்ட் பண்ணுறீங்களே! அதாவது என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் நல்லா படிப்பேன்னு சொன்னேன்னா, நான் என் வாழ்க்கைய அனுபவிக்காம படிக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதெல்லாம் இல்ல. 2 விஷயம் நீங்க பண்ணீங்கனாலே உங்களுக்கு நெறைய டைம் கிடைக்கும். ஒண்ணு சமைக்காதீங்க வீட்ல. சமைக்காதீங்கன்னு சொன்னேன்னா, அது எல்லாருமே அது வந்து ஒரு நெகட்டிவா தான் எடுப்பாங்க. நான் நான் சொல்றது அதேதான்.
சமையல வந்து எப்படியாச்சும் உங்க மண்டைக்குள்ள இருக்க பார்ப்பாங்க. நீங்க சமையலுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் வைங்க. ஒருத்தவங்கள ஹையர் பண்ணுங்க. ஒரு அக்காவ ஹையர் பண்ணி 3 வேள சமைக்க சொல்லுங்க. இப்ப நான் வந்து உடனே சொல்லுவாங்க, "நீ என்ன இருந்தாலும் நம்ம கையால ஹெல்த்தியா குழந்தைக்கு சமைச்சு தர மாரி வருமா?" அதுக்கு தான் நான் ப்ரொஃபஷனலா அரேஞ்ச் பண்றேனே. வெஜிடபிள்ஸ்லாம் நல்ல காய்கறிலாம் வாங்குறேன். இத பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். அவங்க நல்லா ஹெல்த்தியாவே பண்ண போறாங்க. அவங்களால வந்து என்னமோ சொல்லி ஜென்ஸ்லாம் என் மண்டையில மறுபடியும் இத சமைக்கிறது என்ன இருந்தாலும் உன் குழந்தைக்கு, உன் கையால, உன் வீட்டுக்காருக்கு இதுவா? எதுவுமே தேவையில்ல. நான் ப்ரொஃபஷனலுக்கு சமையலுக்கு ப்ரொஃபஷனல்ஸ் அப்பாயின்ட்மென்ட். சோ 3 வேள சமையல் கிடையாது. நான் செய்ய போறதில்ல. கிச்சன்ல நிக்க போறதில்ல. பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு ஆளு. அதாவது என்ன வேணா நான் பண்ணுவேன். ஆனா என் வேலைய மட்டும் விட மாட்டேங்கிறத நான் ரொம்ப மைண்ட் வந்து ரொம்ப கரெக்ட்டா இருந்துச்சு. சமையல்ல தான் ஒரு புருஷன வந்து நம்ம கைக்குள்ள வச்சுக்க முடியும். எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் எனக்கு தேவையில்ல. எனக்கு வந்து என் வேலைய விட்டுறக்கூடாது. அது ஒண்ணு தான். சோ சமையல்லேருந்து வெளில வந்த உடனே ஒரு நாள் ஃபுல்லா உங்களுக்கு டைம் இருக்குமா? அப்ப என்ன பண்ணுவீங்க? ஆஃபீஸ் போவீங்க. அங்க பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. வீட்டுக்கு வருவீங்க. இருக்கிற கொஞ்ச நேரத்துல உடனே புக் எடுத்து படிக்க முடியாது. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும்னு தோணும். டிவி பார்ப்பீங்க. பக்கத்து வீட்ல போய் பேசுவீங்க. சோ ஒரு வீக்கெண்ட் வரும். ஒரு வீக்கெண்டா இருந்தாலும் உடனே உங்களால புக் எடுத்து படிச்சிட முடியாது. ஆனா 5 நாள் வேலை செய்றீங்க. கொஞ்ச நாள் தான் தூங்குறீங்க. அந்த 2 நாள் நீங்க மறுபடியும் என்ஜாய் பண்ணணும்னு தான் தோணும். சோ சினிமாக்கு போவேன் நானு. பக்கத்து வீட்ல உட்கார்ந்து எல்லா லேடீஸோடயும் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பேன். அதுக்கும் மீறி டைம் இருக்கும் எனக்கு. டான்ஸ் கிளாஸ் போவேன். சோ இதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் படிக்கணும்னு தோணும். சோ அப்ப எப்ப படிக்கணும்னு தோணும்னா, அடுத்த லெவலா நான் இன்னொன்னு கட் பண்ண விஷயம், அந்த சாமி கும்பிடுறத கட் பண்ண விஷயம். சடங்குகள், மத சடங்குகள் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன் நானு. ஏன்னா தீபாவளி, பொங்கல், கிருஷ்ண ஜெயந்தி, ஆயுத பூஜை, தசரா ஹாலிடேஸ், ஆடி வெள்ளி, புரட்டாசி சனி எல்லாத்துக்கும் கொழுக்கட்டை, சுண்டலு, சாதம், சாம்பார், குழம்பு, அப்பளம், வடை எல்லாம் பொரிச்சு, பொரிச்சு அதுவும் பாத்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு கிச்சன்ல தான் போடும். நீங்க வந்து மத பண்டிகைன்னு சொல்லி உள்ள புகுத்துறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ வந்து இந்த மாரி சுண்டல் செஞ்சு போடு. என் பையனுக்கு கிருஷ்ண வேஷம் போட்டு நிக்க வைக்கிறது. அது எல்லாத்தையும் ஃபுல் கட்டு. எனக்கு வேண்டாம். நான் சாமி இல்லன்னு கூட சொல்லிடுறேன். சாமி இருக்கா இல்லையாங்கிறது வேற விஷயம். நான் அப்படி சொல்லிட்டேன்னா எனக்கு நெறைய டைம் கிடைக்குது. அந்த நெறைய ம். டைம் ஃபுல்லா நான் படிக்க யூஸ் பண்ணிக்கிறேன். சோ நான் என்ன பண்றேன், சமையல கட் பண்றேன். ஒரு நாள் ஆஃபீஸ் போறது, ரிலாக்ஸ் பண்றது, மத்த மத்த வேலையெல்லாம் செய்றேன். இன்னொன்னு வந்து அந்த பண்டிகை தினங்கள் ஃபுல்லா நான் படிக்கிறதுக்கு போட்டுருவேன். ஏன்னா, ஒரு 5 நாள் சேர்ந்தாப்புலலாம் லீவ் கிடைக்கும். இந்த 5 நாள் சேர்ந்தாப்புல லீவ் கிடைச்சா, ஒரு தினத்துக்கு நான் டூர் போயிட்டு வருவேன். ஸோ, இன்னொரு தினத்துக்கு வந்து நானு படிக்கிறது அந்த மாரி பண்ண ஆரம்பிச்சுருவேன். ஸோ, உங்களுக்கு டைம் இல்லன்னு மட்டும் சொல்லாதீங்க. இந்த மாரி சாயங்காலம் 6 மணி ஆனா போய் விளக்கேத்துறது, அதுக்கப்புறமா உட்காந்து இந்த மாரி பூஜைக்கு வந்து நீங்க உட்காந்து ஹோஸ்ட் பண்றது. நீங்க இதே யோசிச்சு பாருங்க. ஒரு ஐடி கம்பெனில ஹெச்ஆர் மட்டும் தான் இந்த மாரி ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு கியூபிக்கல் டெக்கரேஷன் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு 1 டே தான் நடத்துவாங்க. அதே 9 நாள் நடத்துனா புரொடக்டிவிட்டி என்ன வருது? அதுவும் கோர் எம்ப்ளாயீஸ், ஹார்ட் கோர் டெக்னிக்கல் மெம்பர் போய் அத நடத்துவாங்களா? ஆனா வீட்ல நம்ம என்ன பண்றோம்? வுமன வந்து ஒரு ஹெச்ஆர் வேல தான் பார்க்க வச்சுட்டு இருக்கோம். சும்மா மந்த்லி 2 செலிப்ரேஷன்ஸ் வந்து இந்த மாரி ஃபன் ஆக்டிவிட்டி ஹோஸ்ட் பண்றது, நல்ல சாப்பாடு போடுறது. நான் இது எதையுமே தப்பா சொல்லல. இதெல்லாம் பண்ணிட்டும் சாதிக்கிறவங்க இருக்காங்க. சாமி கும்பிடுவாங்க, 3 வேள சமைப்பாங்க. பார்த்தா பயங்கர டெக்னிக்கல் மெம்பரா இருப்பாங்க. ஆனா அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி எனக்கு கிடையாது. எனக்கு வந்து ஒரு விஷயம் 10 முறை படிக்கணும், 15 முறை எழுதணும். எனக்கு நெறைய டைம் தேவைப்படுது அப்டின்னும்போது, இதெல்லாம் பண்ணிட்டும் சூப்பர் டூப்பரா பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்கான ஒரு கெப்பாசிட்டி எனக்கு இல்ல. எனக்கு நெறைய டைம் தேவ. அதனால இதெல்லாம் எனக்கு தேவையில்ல. முக்காவாசி ம். நான் பண்ணது சமையல நிறுத்துனது. அந்த மத பண்டிகை ஃபுல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணது. எனக்கு தெரியும் கடவுளுக்கு. இப்ப சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப 10வது படிக்கும்போது போய் சாமி கும்பிடுவோம். அப்ப வந்து நம்ம டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க, "நீ உன் வேலைய ஒழுங்கா பண்ணா போதும். கடவுள் உனக்கு தேவையானத பண்ணுவாரு. நீ சாமி கும்பிடணும்னு அவசியம் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரிலிஜியஸ் அண்ட் பிசினஸ் இன் இந்தியா. அதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப வந்து எனக்கு கிடைச்ச டைம்ல வந்து, நான் வந்து இந்த மாரி கொழுக்கட்டை செஞ்சு நான் சமையலுக்கு வந்து நான் சாமிய நான் கும்புறத விட, அந்த நேரத்துல நான் நல்லா படிச்சு, ஒரு மெஷின் லேர்னிங் பத்தி நான் ஒரு வீடியோ போட்டு, "அன்னசத்திரம் 1000 வைத்தலை விட, ஆலயங்கள் 10,000 கட்டுதலை விட, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல்னுவாங்க." அதத்தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து என் வேலைய நல்லா பண்றேன் சாமி. நான் வந்து நல்லா படிச்சு இந்த மாரி இந்த டைம் வந்து நான் இதுக்கு தான் யூஸ் பண்ண நெனைக்கிறேன். சோ இந்த மாரி நான் சாமி கும்பிடுறேன். நீங்க கொழுக்கட்டை பண்ணி சாமி கும்பிட்டீங்கன்னா, நான் வந்து மெஷின் லேர்னிங் கத்துக்கிட்டு மெஷின் ஒரு லேர்னிங் அல்காரிதம். சூப்பர் ஜி. செம. ஸோ நீங்க ஒரு குட்டி கிளாஸ் எடுத்துட்டீங்க. நான் வந்து ஒரு 2, 3 மாசம் ஒரு கிளாஸ் வச்சு இப்படி படிங்கப்பா டெவலப்பர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு ஃபீஸையும் வாங்கிட்டு இருக்கேன். நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துல இதாண்டா மெஷின் லேர்னிங், இதாண்டா டெவலப்பர், இதாண்டா டாக்கர்ன்ட்டீங்க. ஸோ ஃபென்டாஸ்டிக் ஜி. சூப்பரா சொன்னீங்க. ஸோ பட் நம்ம வில் ஜஸ்ட் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் அண்ட் நெறைய கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஏன்னா யூசர்ட்டருந்து அந்த நெறைய கொஸ்டின் உங்களோட ஸ்பீச்ல ஆன்சர் இருந்துச்சு. அண்ட் இன்னொன்னு சொல்றேன் ஆடியன்ஸுக்கு, லைக் நித்யா வந்து ஒரு கரகாட்டம் டான்ஸ் கூட படிச்சு அதையும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாடியிருக்காங்க. அவங்க யூடியூப் சேனல்ல போய் நித்யா துரைசாமி அவங்க யூடியூப் சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா, பல்துறை வித்தகரா தான் இருப்பாங்க. மிஷின் லேர்னிங் ஓரமா வந்துட்டு இருக்கு. அது நெறைய பேர் பார்க்கறதுனால வியூஸ் போகுது. பட் ஷி இஸ் டன் எவ்ரிதிங். ஸோ தேங்க்ஸ் நித்யா. தேங்க்ஸ் ஃபார் வண்டர்ஃபுல் இன்ஃபர்மேஷன். கண்டிப்பா திருப்பி நம்ம கொஸ்டின்ஸ் ஆன்சருக்கு திருப்பி உங்ககிட்ட வருவோம். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஷேரிங்.